ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் அல்வா. அதாவது கோதுமை மாவை வச்சு பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய அளவாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். நான் அந்த சின்ன கப்புக்கு ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன். 75 கிராம் மாவு இருக்குது. அதில் முதல்ல ஒரு கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்து விடுவோம். கட்டி இல்லாமல் கரைச்சி எடுக்கணும். பாருங்கள், நல்லா கரைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி விடுங்க. இனிமேல் நான் இன்னும் ஒரு 4 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மொத்தம் 5 கப்பு தண்ணி வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சி விடுங்க. அப்படின்னா தான் கட்டி விழாமல் இருக்கும். நல்லா கரைச்சி விடுங்க. இப்போ இனிமேல் மீதி இருக்க தண்ணி விட்டு கரைச்சி விட்டுடலாம். நல்லா கரைச்சி விட்டுருங்க. இது இப்போது ஒரு சைடில் இருக்கட்டு. நம்ம இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சிடுங்க. இப்போ நான் இதுக்கு ஒரு 3/4 கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த பாத்திரத்தில் ஒரு 2 டீஸ்பூன் நெய்யை விட்டுருங்க. நெய் உருகி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு போட்டு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துடணும். லைட்டாக சிவந்தால் போதும், கறியிடக்கூடாது. இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் தான் அதே நெய்யில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவை விடுவோம். பாருங்கள், கோதுமை மாவை விட்டு நம்ம கைவிடாமல் கிளறி விடுங்க. தண்ணியாக தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு 2 நிமிஷத்துலேயே கெட்டியாக வந்துடும். தண்ணி அதிகமாக இருந்து நம்ம அந்த அல்வா செய்தால் தான் இந்த அல்வா நல்லா கண்ணாடி போல் டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ நம்ம எவ்வளோ கொஞ்சம் கெட்டியாகிட்டு பாருங்கள். நம்ம அடிக்கனமான பாத்திரம்னா ஹை ஃப்ளேமில் வச்சு சீக்கிரமாக கிளறி எடுத்துடலாம். நான் இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 2 கப்பு சீனி போட்டுருங்க. நான் 2 கப்பு கொஞ்சம் குறைவாக தான் எடுத்திருக்கேன். சீனி போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் இலகி வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளறி விடுங்க. இது நல்ல இரும்பு கடாயின்னா ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. பாருங்கள், இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 கப்பு சீனி எடுத்துருக்கேன். அதை போட்டு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விடணும். இப்போ முதல்ல கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டுங்க. பாருங்கள், இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கணும். பாருங்கள், இது நம்மளுக்கு தேன் கலரில் வரணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. நல்லா தீஞ்சு போக விட்டுறக்கூடாது. அல்வா வாசனை தீஞ்ச வாசனை வந்துடும். அதனால் தேன் கலரில் வரணும். பாருங்கள், கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ இது இருக்கட்டும், நம்ம இதை மாவில் விட்டுடலாம். பாருங்கள், அல்வாயில் கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க, மேலே தெரிச்சிடும். விட்டாச்சு. இப்போ நம்ம கிளறி விடுங்க. அல்வாவுக்கு வேறு எந்த கலரும் வேண்டாம். இந்த கேரமல் கலரே போதும். இந்த அல்வாவுக்கு வாசனையும் இந்த கேரமல் தான் கொடுக்கும், அல்வா வாசனை. பாருங்கள், நல்லா கிளறி விடுங்க. இப்படி அடிக்கனமான இரும்பு கடாய் எடுத்துருந்தீங்கன்னா சீக்கிரமாக கிளறி எடுத்துடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு. பாருங்கள், இப்போ 2 டீஸ்பூன் நெய்யை விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் இடையிடையே. இந்த நெய்யெல்லாம் உள்ளே இழுத்து வரும். பாருங்க, இன்னும் 2 டீஸ்பூன் நெய்யை விடுங்க. இவ்வளோ மாவுக்கும் 1 கப்பு வரை எடுக்கலாம். நான் 1/2 கப்பு கூட கொஞ்சம் எடுத்திருக்கேன். 3/4 கப்பு அளவு எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் கிளறிக்கிட்டே இருக்கேன். கைவிடாமல் கிளறணும். இப்படி ஒரு மரக்கரண்டி எடுத்துக்கிடுங்க, கையில் அவ்வளோவா பிடிக்காது. பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா சுருண்டு. இப்போ கொஞ்சம் நெய்யை விட்டுருங்க. கிளறிக்கிட்டே இருங்க. இன்னும் சீக்கிரமாக இறங்கி வந்துடும். பாருங்கள்,
இப்போ ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இனிமேல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. பாருங்கள், இப்போ இனிமேல் கொஞ்சம் நெய்யை விட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் போல் தான் நெய் இருக்குது, மீதியெல்லாம் விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நெய் சொட்ட வேணும்னா இன்னும் ஒரு 1/4 கப்பு நெய் வேணும். 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு நெய் வேணும். அப்படின்னா தான் நெய் சொட்ட இருக்கும். இது நம்ம குறைவாக தான் எடுத்துருக்கோம், போதும். பாருங்கள், இப்போ நிறம் மாறி வந்தாச்சு. இப்போ இனிமேல் சுருண்டு வந்துடும். பாருங்கள், மீதி இருக்க நெய்யை அவ்வளையும் விட்டுருங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அல்வா தான் வந்துட்டு பாருங்கள். நம்ம இதை சுற்றுற நேரத்தில் இப்படி சுற்றி வரும். இதுதான் அல்வா பக்குவம். பாருங்கள், கரெக்டாக 25 நிமிஷம் ஆயிருந்து இப்படி வர்றதுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம போதும். நெய் இருந்தால் விட்டுடுங்க. இதுக்கு மேலே இது அளவு கரெக்டான நெய் தான். நம்மளுக்கு நெய் சொட்ட இருக்காது. கூட ஒரு 1/4 கப்பு விட்டு இல்லைன்னா நெய் சொட்ட இருக்கும். இது போதும். நம்ம இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள், விட்டு கொஞ்சம் பரப்பி வச்சுருங்க. உங்களுக்கு அப்படியே சாப்பிட்றணுன்னா இப்படியே சாப்பிட்றலாம். நம்மளுக்கு கொஞ்சம் ஆற வச்சு கட் பண்ணி சாப்பிட்றணுன்னா சாப்பிட்லாம். பாருங்கள், இப்படியே எடுத்து சாப்பிட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை இப்போ நான் கொஞ்சம் ஆற வச்சு நான் கட் பண்ணி தான் எடுக்க போகிறேன். நல்லா ஆறிட்டு எப்படி இருக்குன்னு இப்போ ஏதோ ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். இவ்வளோ அழகாக விழுந்துருக்கு பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணிடுவோம். கொஞ்சம் இன்னும் ஆற இல்லை, நல்லா ஆறின பிறகு கட் பண்ணுங்கள். அப்படின்னாக்கி நல்லா அழகாக வரும். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதே அளவில் கட் பண்ணி எடுங்க. பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.